மரியாதைக்குரிய இடத்துல இருந்திருக்காங்க சார். ஆனா அண்ணன் மட்டும் இந்த வாரம் பரிதாபத்துக்குரிய இடத்துல இருந்த மாதிரி தோணுச்சு சார். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல கேப்டன் ஒருத்தர் இருக்காருங்கிற உணர்வே நிறைய பேருக்கு போயிடுச்சு சார். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது நான் எந்திரிச்சு எல்லா அமைதியா இருங்க கேப்டன் பேசுவாரு, எல்லா அமைதியா இருங்க கேப்டன் பேசுவாருன்னு சொல்லும்போது கூட அண்ணன் இரு பாயிண்ட் வரட்டும்ங்கிற மாதிரியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்த கோவம் ஏன் சண்டை போடும் போது வரல அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை சார். அப்புறம் யோசிச்சு பாக்குறப்ப என்ன தோணுச்சுன்னா அண்ணன் ரொம்ப பயப்படுறாருன்னு தோணுச்சு சார். இல்ல புரியல. ஏன்னா அவரு 69 நாளா இந்த வீட்டுல அன்பான ஒரு மனுஷனாவே தன்னை காட்டிட்டே இருந்திருக்காரு சார். திடீர்னு கேப்டனா இருக்கும்போது நம்ம அதிகார துணியில பேச ஆரம்பிச்சோம்னா, குரல் எழுப்ப ஆரம்பிச்சோம்னா, நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற, ஒருவேளை இது நம்ம இல்ல ஒரு நாள் நம்ம நடிச்சோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு பயம் அண்ணனுக்கு இருந்துச்சு. நிறைய போறான்டா. இன்னொன்னு சொன்னீங்களே சவுண்டுக்கு, பேட்ஜில் மூஞ்சில வச்சு தைக்கணும்னு சொன்னாப்ல. நல்ல சவுந்தர்யாவில் நல்லா மூஞ்சில வச்சு தைக்கணும்னு சொன்னார். நீங்க அன்பானவர் தானே சார்? அப்ப இந்த கோவம் எங்க சார் வந்தது? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அந்த முட்டையை எடுத்த உடனே ஒரு கோவம் வந்துச்சுல்ல சார், அந்த கோவம் என்ன கோவம் சார் அது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்ன சொன்னார்? எப்படி சொன்னார் ராயன? முத்து எப்படி சொன்னார் ராயன? ராயன் அப்படி சொல்ல முடியுமாப்பா? முடியாதுல்ல. உள்ள இவ்ளோ காண்டு வச்சின்னு எப்படி கூட நீ சிரிச்சினே சுத்துற? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறதும் நாங்கள் எதிர்பார்க்கறதும் ஒண்ணுதான். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். சரி, யாராவது ஒருத்தரை வீட்டுக்கு டாட்டா பாய் சொல்லி அனுப்பிடுவோமா? யாரு நினைக்கிறீங்க? வேற என்ன தேடுறாங்க உங்களுக்கு? அவங்க 2 பேரும் காண்டு. சாம்பார் ஆப் எனக்கு. இறங்கி பேசுவீங்களா இல்லையா? பேசுவீங்கல்ல? ஃபயர் மோட் ஆன். ஆன் தானே? ஓகே சார், ஃபயர் மோட் ஆன் சார். சௌந்தர்யா சேவ்ட். தேங்க்ஸ், லவ் யூ. நம்ம தான் கோவத்தை ரூல் பண்ண, கோவம் நம்மள ரூல் பண்ணக்கூடாது. ஆமா சார். வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்ப எல்லாம் நல்லதா இருக்கு. இல்ல சார், அது என்ன கண்ட்ரோல் எடுக்காம நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். மேடம் இது ஆக்ஷன். மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். மேடம் இது ஆக்ஷன் மேடம். தெரியாம சேவ் பண்றல. இல்ல சார், இந்த வாரம் முழுதும் என்ன வருத்தப்பட வைக்காதீங்க ப்ளீஸ். சாரி சார். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். இல்லம்மா, நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் ரொம்ப சீரியஸ் சொல்றேன். ஓகே, அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். அனௌன்ஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். பண்ணிடலாமா? ஓகே, வாங்க தர்ஷிகா பேசுவோம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். லூசுரா, லூஸ் இல்லனே, மென்டல். ஓகே, நம்ம விவர இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. I don't know what Disney has planned for it. But memories is so great.
ரொம்ப நல்லா இருந்தது மெமரிஸ். ஏம்பா நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. கப்போடு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கப்போடுவா கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. உடைக்கலாம் தர்ஷிகா. ஓகே ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? என்ன ஓடவே மாட்டேன். ஓகே உங்க வெளியுலக வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ பிக் பாஸ். நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பேச விரும்புகிறேன். அப்படி நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க பேசுவோம். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. திக்கு திக்குன்னு அடிக்குது சார். அது கம்மியாட்ட பேர் கை தூக்கலாம்னு நினைச்சேன். என்னாச்சு ஜெஃப்ரி? என்ன தம்பி என்னாச்சு? என்ன கதைன்னு தெரியல, அதனால சொல்லி. நீ ஃபர்ஸ்ட் வரியா கடைசி வரியா? சார் எப்போ வேணா வரேன் சார். இப்போ கூட வரேன் சார். வரியா? வரேன் சார். இதோ வந்துட்டேன். அதான் திரும்பி வந்துருவோம் ஜெஃப்ரி, வா. ஓகே, ஊசி போட்ட மாதிரி தேய்ச்சினே போயிடும் சார். ஓகே, தேங்க்யூ, பாய் சார். பாய். ஓ, நீ அப்படி வரியா? அடே பேஜில போமா. இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா உன்னை வர வேண்டாம் சொல்ல சொன்னா. என்ன சொல்ற? பைத்தியமா இவன்? நான் தான் வர வேண்டாம்னு சொன்னேன்ல சௌந்தர்யா. சார் எப்படி சார்? சார் அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா? வெளியே ஏதாவது சொன்னாங்க, அவங்க என்ன டாபிக் சொன்னாங்களா வெளியே? எல்லாருக்கும் ஏதோ நீங்க அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க. அது ஏன்பா என்ன பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? 5 வாரத்தை நீங்க எப்படி கடக்க விரும்புறீங்க? அவ்வளவுதான். 5 வாரம் கடந்து போனாலே வெற்றி தான் சார். அவன் இன்னும் திருந்தல மாமா. எல்லாரும் சீரியஸா மீட்டிங் பேசியிருந்தா தட்டுல சோத்தை போட்டு காலத்துக்கு மேல வச்சுக்கிட்டு மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. அதுல வேணுக்குன்னு பண்றதா தெரியாம பண்றதா? சத்தியமா இல்ல சார், வேணுக்குனே பண்ணாதான் சார் வராது எனக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீங்க எதை மாத்திக்கணுங்கிறது? கோவம். கோவமா மாத்திக்கணும். கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இவ்வளவு கோவம் வருது உனக்கு? எரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். கோவம் வருது இயல்பு, ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்கணும். மற்றபடி நீங்க சுயமா சிந்திச்சு விளையாடுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. மக்களே, நான் அந்த எடிட்டர் பேசுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற வீடியோவை உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை பாய்.